எப்போ பாத்திரம் வாஷ் பண்ண வந்தாலும் என் பையன் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவான். நானும் சரி விட்டுருவேன், அவன் கொஞ்சம் பழகட்டும் அப்படின்னு. இந்த கட்டிங் போர்டு வந்து நான் அமேசானில் தான் வாங்கியிருந்தேன். இது நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து நம்ம எங்கே கட் பண்ணுறோமோ அங்கேவே வந்து நம்ம மாட்டிக்கலாம். நமக்கு எப்படி வேணுமோ அந்த சைடும் வந்து நம்ம இழுத்துக்கலாம். அதே மாதிரி எல்லா காய்கறியுமே கட் பண்ணி இதிலேயே கூட நம்ம வந்து செட் பண்ணி வச்சிடலாம். இதுக்குன்னு தனியாக ஒரு தட்டோ ஏதோ எடுக்க தேவையில்லை. இதனால் என்னென்னா பாத்திரங்கள் ஒரு வேலை நமக்கு கொஞ்சம் மிச்சமாகுது. நமக்கு நல்லா வேலை கொஞ்சம் மிச்சமாகுது. யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப நல்லாவே இருக்குது. நான் இப்போ இதை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நமக்கு என்றைக்காவது தோணும்ல, ஒரு குழம்பு, காய், கூட்டு, பொரியல்னு வச்சு சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு. அது மாதிரி தான் எனக்கு அன்றைக்கி தோணுச்சு. சரி ஓகேன்னு சொல்லி என் ஹஸ்பண்ட்டை கேட்டேன். அவங்க வந்து எப்போவுமே சாம்பார் தான் ஃப்ரைடே வைக்கிறேன், இன்றைக்கி எனக்கு புளிக்குழம்பு வச்சு கொடு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. பூ வந்து மேக்ஸிமம் நானே வாங்கி கட்டி வச்சுருவேன். இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் போட்டு பச்சரிசி போட்டு வச்சோம் அப்படின்னா ஒரு 1 வீக் வரைக்குமே பூ நல்லா தான் இருக்குது. இந்த மெத்தட் தான் நான் எப்போவுமே ஃபாலோ பண்ணுவேன். அன்றைக்கி வெள்ளிக்கிழமைங்கிறதுனால காலையிலே வந்து விளக்கு பொருத்தி சாமியும் கும்பிட்டுட்டேன். அது என்னமோ சாம்பிராணி போட்டால் மட்டும்தான் நமக்கு அந்த டே வந்து ரொம்ப ஃபுல்ஃபில் ஆன மாதிரியே இருக்கும். அப்படியே லஞ்சுக்கு வந்து வெண்டைக்காய் புளிக்குழம்பு, வாழைத்தண்டு கூட்டு, பீட்ரூட் பொரியல் இதான் டிசைட் பண்ணியிருந்தேன். எனக்கெலாம் வந்து இந்த சாம்பார் வச்சா கண்டிப்பாக அப்பளம் வேணும், புளிக்குழம்பு வச்சா வந்து வடகம் வேணும். இன்றைக்கி அப்படி தான் எல்லாமே வச்சு ஒரு ஃபுல்ஃபில்லாக நல்லா சாப்பிட்டோம். எல்லாமே ரொம்ப நல்லாவும் வந்திருந்தது.